ஹாய் ஹலோ. இன்றைக்கி போகிற போக்கில் நம்ம கருத்து என்ன அப்படின்னா, நேற்று மாதிரி இன்றைக்கில் இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இருக்க போகிறதில்ல. கரெக்டுங்களா? நேற்று நடந்த சோகத்தை நேற்றே விட்டுருவோம். இன்றைக்கி நடக்க போகிற சந்தோஷத்தை இன்றைக்கே அனுபவித்து இன்றைக்கே விட்டுருவோம். நாளைக்கு நமக்காக நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள் கடவுள் நமக்காக வச்சுட்டு காத்துட்ருப்பார். நேற்று நடந்த சோகத்தை இன்றைக்கி நினச்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்த நிறைய வாய்ப்புகளையும் நிறைய ஒரு நல்ல விஷயங்களையும் சந்தோஷத்தையும் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் டே பை டே கடவுள் நமக்கு வச்சுருப்பார். அதெல்லாம் நம்ம கவனிக்காமல் மிஸ் பண்ணிடுவோம். கொஞ்ச நாள் கழித்து நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நமக்கு என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். கரெக்டுங்களா? ஸோ அன்னன்னைக்கு நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ, என்ன நல்ல விஷயங்கள் கிடைக்குதோ, என்ன அனுபவங்கள் கிடைக்குதோ, அன்னன்னைக்கு டேவை அனுபவிச்சுட்டு அடுத்த டேக்காக ஃப்ரெஷ்ஷாக காலைல தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நம்ம அன்றைக்கி கடவுள் என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்றக்காக காத்திருக்கணும். அதாவது ப்ரெசண்ட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா, மண்டைக்குள்ளே போட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம். ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்றதே கவனிக்க மாட்டோம். இப்போ ரோட்டில் போயிட்டுருப்போம், பைக்கில் ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே போயிட்டுருப்போம். சுற்றி நம்மளை யாராச்சும் கூப்பிட்டா கூட பல பேர் கவனிக்காமல் போயிட்டுருப்பாங்க. அப்படிலாம் இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபே என்னடா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெசென்ட்டில் வாழ ட்ரை பண்ணுங்கள். அப்போ நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தோணும். யோசிச்சு பாருங்கள்.